நல்ல மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சோப் ஃபேக்ட்ரியில். இந்த ஒர்க்கர்ஸ் தான் ரொம்ப நல்லா பழகினாங்க, ஃபேமிலி மாதிரி. நல்லா சூப்பராக இருந்துச்சு, மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் உதயம் சூரியகாந்தி சோப் ஃபேக்ட்ரி ஃபார் அ மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். I won't forget. நல்ல பீப்புள், நல்லா இருக்குது. ரொம்ப க்ளோஸாக பேசுகிறது இதெல்லாம் நல்லா இருக்குது. சாப்பாடெலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அவ்வளோதான், நம்ம கிளம்புறோம். செகண்ட் ஒர்க்கவே இஸ் ஓவர். ஸோ நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போகிறோம். ஸோ இன் பிட்வீன் வந்து நம்ம பேக்கல் ஃபுட் பார்க்கணும். அதனால் பேக்கலில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணலாம். நல்ல மெமரிஸ், நல்ல மெமரிஸ். அப்பா, அன்புக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்களேன். அவ்வளோதான், அந்த அன்பு தான். ஆனால் அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளுங்க இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, நானும் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட தான் போய் மாட்டிக்கிட்டேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நான் அந்த ஒர்க்கவே வீடியோ ஃபைனலாக போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? ஸோ அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரொமோஷ்னல் வீடியோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். பட் என்னால் பெஸ்ட்டு முடிஞ்சதை, பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஐ ட்ரைடு. இது சிஸ்டம்லாம் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். நம்மக்கிட்ட லேப்டாப் இருக்குது, பட்டு ரேமு ஸ்பீடு இதெல்லாமே அந்த கிராஃபிக்ஸ்க்கு பத்தாது, ரொம்ப பியூராக எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் என்கிட்ட ஒரு ஸ்டூடியோ இருக்குது, இன்ஸ்டா 360 ஸோ அதை வச்சே மோஸ்ட்லி எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த வீடியோ எடுத்தேன். அதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, மறக்கவே மாட்டேன். இங்கே நான் வேறு எதுவும் சுற்றி பார்க்கல, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது, அதனால் எங்கேயும் போகவும் முடியல. நல்ல பிளேஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல பீப்புள், நல்ல ஃபஸ்ட்டு ஒர்க்கவேயோட அது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா அவங்க வீட்டு சாப்பாடெலாம், எல்லா வீட்டு சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க, எல்லாம் சாப்பிட்டேன். அப்புறம் அதில் அந்த சக்கைன்னு ஒன்று பண்ணுறாங்க ஜாக் ஃப்ரூட்லேருந்து, அது சூப்பராக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது அது. ஸோ அது வந்து ஓனரோட ஒய்ஃபும் பண்ணி கொடுத்தாங்க, ஸ்வீட் ஆஃபர். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. ஸோ நேற்று கொஞ்ச நேரம் லாஸ்ட்டாக உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினோம். பேசிவிட்டு நீ காலைல கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஒர்க்கவே பாய் வந்து ஓகே இப்படி போனோம் இருந்துச்சு. பட்டு இந்த பாய் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, பிகாஸ் ஆஃப் தோஸ் பீப்புள், அவங்களால தான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, அம்மா இல்லாமல் வளர்ந்ததுனால அந்த அந்த ஸ்டேஜில் இருக்கவங்ககிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் நல்லா நல்லா இதாகுது. வியூ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ரெண்டு பக்கமாக அழகாக இருக்குது. எப்படி இருக்குது தண்ணி? ரெண்டு பக்கமும் ஒரே மழை தான். ஐயோ, ஏற்றிடாத பாட்டுக்கு வேகமாக வந்து அடிச்சிட்டானா. ஐயா, கஷ்டப்பட்டு தொடச்சனே பைக்கை, கசன்னு ஆயிருமே. ஐயா அப்பா, செம்மண்
ஃபுல்லாக செம்மண். வெரி குட் மார்னிங். எங்கே இருக்கோன்னா பேக்கல் ஃபுட் தெரியுதா? இதை பார்க்க தான் வந்தோம். என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குல்ல. ஆர்கியாலஜிக்கல் சைட். ஸோ இதுதான் நம்ம பார்க்குற லாஸ்ட்டு பிளேஸாக இருக்கும் கேரளாவில். இதுக்கப்புறம் நம்ம மூவிங் அவுட் ஃப்ரம் கேரளா. கண்டிப்பாக வருவோம். வில் பி பேக். லாட் ஆஃப் பிளேசஸ் பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கவே ரிலேட்டடாக போகிறோம். ஸோ அதை நோக்கி போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்ன இருக்குங்கிறத சுற்றி பார்ப்போம். பாதையெல்லாம் சூப்பராக இருக்கா. ஸ்டோன்ஸ் பாருங்கள். எல்லாம் இங்கே வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு 500 மீட்டர்ஸ் 600 மீட்டர்ஸில் கூட எல்லா வீட்லேயும் இதை வச்சு தான் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. சரிதா? சூப்பரில் செம. அங்கே ஒரு மயில் தெரியுதா? மயிலுக்கு பஞ்சமே இல்லை எங்கள் வீட்டில். கொச்சன்னு வந்துடும் காலையிலையும் சாயந்தரம். ஃபோனு கத்திக்கிட்டே இருக்கும். நான் நடந்து போகிறேன்னா பக்கத்தில் தான் ஹோட்டல், அதனால் நடப்போம். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. ஸோ நடக்கிறது ஸ்கூலுக்குள்ள ஜியூபி ஸ்கூல் அகசரா ஸ்கூல். ஓகே. ஸோ அப்படியே நடந்தே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு ஒரு ஐடியா. எப்படி? ஓகே, போய் பார்ப்போம் என்ன சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒயிட் கலர் பூ பாருங்க, நல்லா இருக்கா? கிளாக் ரூம் நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கா? தெரியுதா? பேக்கல் இதுதான் டிக்கெட்டிங் ஆஃபீஸ். டிக்கெட் எடுத்தாச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேராக உள்ளே போகலாம். ஓகே. ஃபோர்ட் இன்சைட் ஆன்லைன். ஓகே, உள்ளே போகலாமா? டிக்கெட் எடுத்தாச்சு. ஆன்லைனில் எடுத்துட்டேன். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். விசிட்டர்ஸ் டைம். கதவு பயங்கரமாக இருக்கா? வார் கதவு மாதிரி. ஓகே, நல்லா இருக்குப்பா. லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரி நல்லா தான் இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த கார்னர் ஏறி பார்ப்போமா? வெயிட், இந்த கல் பாருங்களேன். சீக்கிரமாக வந்தனால கூட்டல, ஜாலி. நல்லா சுற்றி பார்க்கலாம். சிக்கா 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 அப்பா எப்பா எப்பா அப்பா எப்படி இருக்கு? கார்னர் மேலே ஹைட் ஏற்றுறேன். நல்லா இருக்கா? சன்னு லைட்டாக எட்டி பார்க்குது. மழை வராமல் பார்த்துக்கிட்டா சரி தான். சரி, இங்கே டெம்பிள் இருக்கு. ஸ்ரீ முக்கிய பிராணா டெம்பிள்.
சரி உள்ளே போகலாம். வீடியோ கேமரா காசு கேட்டால் கொடுத்துடலாம். பக்கத்தில் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் என்ட்ரன்ஸ் கலெக்ஷனே இல்லையே. நல்லா இருக்குல்ல. ஃபுட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வி ஆர் சேஃப். அந்த ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மா ஃபோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. கேமரா காசு கேட்கல. ஸோ நோ ப்ராப்ளம். கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் எப்படி போகலாம்? நேராக போவேனா இந்த பக்கம் போகலாம். ஹஹா, நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ கேம் வந்தேன். நான் ட்ரெயின் பேட் மெமரி சுட்டிகிட்ருக்கு. என்ன கேம்னா அசாசின் க்ரீட். பயங்கரமான வீடியோ கேம் அடிக்ட் நான். ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ அது விளாண்டேன். ஸோ அதில் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் ஃபோட்டாக இருக்கும். போய் எல்லாத்தையும் கில் பண்ணணும். ஸோ அது சூப்பராக இருக்கும். சூப்பராக இல்லைங்க பாருங்க. நல்லா இருக்கா? வா, சூப்பராக இருக்குது. அந்த கேமில் இருக்க மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி அப்படியே இந்த வால்லெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே போய் நின்று ஒளிஞ்சு அங்கேருந்து டப்புன்னு ஜம்ப் பண்ணி கத்தி எடுத்து ஒரே டக் டக் டக்குன்னு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? ஓகே, சரி ஓகே. அனுப்பமா ஃபோர்ட்டில் சூப்பராக இருக்குல்ல? ஐயா யா யா யா. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் கல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா என்ன தெரியல. ஆமாம் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? ஹாய் மன்ன ஃபோர்ட் பேக்கல் ஃபோர்ட். போயிட்டே இருக்கலாம் போலே. ஓகே, நைட்டு சூப்பராக இருக்கும் போலே. லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இயர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 2005 to 6, 7 to 8ன்ட்டு. என்ன அது? என்ன ஒன்றும் புரியல. சரி, விசில் வர மாட்டேங்க. ஏன்ப்பா பயந்து போகிற? ஓகே, ஸ்ட்ரக்சர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ பேக்கல் ஃபோர்ட்டுக்கு ஏன் வரணும் அப்படின்னு நினச்சா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் க்ளோஸில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் வரலாம். இங்கே பாருங்க, வியூ நல்லா இருக்கா? ஓகே, ஸோ அதுக்காக வரலாம். இப்போ ஆள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு, ஃப்ரீயாக இருக்கு. பாருங்கள், அதுதான் சென்டர் பிளேஸ் நினைக்கிறேன். நீட்டாக ஏறி பார்ப்போம். மழை மட்டும் வந்துடாதீங்க. இங்கே பாருங்களேன், ஏதோ அண்டர் கிரவுண்ட் கேவ் மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு. கல் தான் பயங்கரம்ல, நல்லங்க.
மக்கா ஃபோர்ட். அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கட்டியிருக்காங்க, பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு. வார் வந்தாலும் பேட்டில் வந்தாலும் ஷுட் வித் ஹோல்டு. ஃபோட்டோ தான் கட்டுவாங்க. ஏன் பீச் பக்கத்தில் கட்டுறாங்கன்னா, பீச்லேருந்து தான், பீச் சைட்லேருந்து தான் இன்வேஷன்ஸ் வரும். நான் லேண்டெல்லாம் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அதனால் பீச் சைடில் தான் அவங்களோட எண்டு ப்ரொடெக்ஷன். இந்த மூவிலலாம் பார்க்குற மாதிரி இல்லை. ஐயாப்பா, அந்த காலம்லாம் எப்படி இருந்திருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்த்தா, அதனால் அப்படியே இந்த கேம்லாம் விளாடனால அப்படியே இமேஜின் பண்ண முடியுது. கொஞ்சம் 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 அப்படியே பீப்புள் கொஞ்சம் ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஆறு மாதிரி எதாவது இருக்கும், ஏதாவது சம்திங் ஈட்டி அந்த மாதிரி எதாவது இருக்கும். ஆர்ச்சர்ஸ் வேறு என்ன இருக்கும், ஆர்ச்சர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பீரங்கி மாதிரிலாம் இருக்குமாங்கிறதுலாம் தெரில. ஸோ ஆர்ச்சர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் ஸோ ஃபைன். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டு தான். ஏன்னா என்னால் நல்லா இமேஜின் பண்ண முடியுது. ஏன்னா நான் வந்து வீடியோ கேம் பயங்கரமாக விளாடுவேன். இதே மாதிரி தான் இருக்கும். இதில் தான் ஓடுவேன், டிட்டுன்னு ஓடுவேன். ஓடி போய் அழுங்காமல் குனிஞ்சு போய் பின்னாடி போய் சக் சக் பண்ணிவிடுவேன். நல்லா இருக்கா? இப்போ பீச்சோட சூப்பர் வியூ பார்க்க போகிறோம். இதுதான் செம பாயிண்ட்டு நினைக்கிறேன். பீச் பார்த்துட்டேன், சைடில் பார்த்துட்டேன், பிக் பண்ணி பார்த்துட்டேன். வாங்க போய் பார்க்கலாம். தி பீச் வியூ, த அமேசிங் பீச் வியூ. வியூ எங்கேயும் தெரியுமா, அங்கேயும் தெரியுமா, இங்கேருந்தே தெரியுமா, தெரியுதா? செடி மறைச்சிருக்கா? சரி வெயிட் பண்ணு. இங்கே தான் இந்த ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுவாங்க போல். ஃபிஷர்மேன் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. அதுதான் எப்படி இருக்குது பீச்? இங்கே பாருங்க. ஹா 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 ஹா, பயங்கரமாக இருக்குல்ல? இன்னர் கேவ். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியலையே. உள்ளே போய் லெஃப்ட் போகுது எங்கேயோ பிளேஸு, தெரியுதா? ஹலோ, எனிபடி தேர்? இதுவும் அண்டர் பாத்தாக இருக்கும், இல்லை செல்லாக இருக்குமா? மேபி எது வேணா இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்குது. ஓகே, பாருப்பா எப்படிலாம் பில்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது நல்லாயிருக்கு. எப்பா இது நான் ரைட் சைடு இன்னும் ஹைட்டாக இருக்குது. ஏறி பார்ப்போமா? இது ஏறுவோம். ஆனால் ஏறுறதுக்கு இருக்கா ஆப்ஷன் தெரில, பார்ப்போம். எப்பா சுற்றி வந்து ஒரு வழி இருக்கு. ஆமாம், அப்பா ஓகே, இருக்குவே இருக்கு. அப்பா இருக்குல்ல,
இதுதான் பீச்சை க்ளோஸாக பார்க்குற பாத்வே ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. சும்மா கொஞ்சம் நடந்து போகலாமா? வேறு பக்கம் எப்படி போகும்? ஓகே, இப்படி தான் போகணும் போல். கிராஸ் பண்ணி போகணுமா? ஸ்லிப்பரியாக இருக்கும், பார்த்து நடக்கணும். விழுந்தோம் களி. அங்கே நிறைய பேர் போகிறாங்க. ஓகே, இப்படி வந்து போவாங்க. வேறு ஏதாவது வழி இருக்கும்? சரி பார்ப்போம். நல்லாயிருக்கு. இங்கே பாருங்களேன் பீச்சு. ஒரு தூரம் போகலப்பா. எப்படி போவாங்க? இந்த சைடு வழி இருக்கா? இறங்கிடலாம், திருப்பி ஏற முடியுமாங்கிறது தெரியல. டாகீஸ்லாம் வந்து டாகீஸ் அது எப்படி இறங்குறதுன்னு தெரியலையே. நம்ம பீச் சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. இறங்குறது இறங்கினா எப்படி ஏற முடியுங்கிறதுலாம் தெரியல. வழி இருக்கா? அங்கே ஒரு வழி இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் எப்படின்னு தெரியலையே. அந்த ஃபோட்டோக்காக போய் நிற்கிறாங்க கொச்சா கொச்சா கொச்சா. நிறைய கூட்டம் வருது இல்லை, நம்ம பார்த்துட்டு ஓடியாந்துவோமா அப்படிக்கா? சரி ஆம்பலாம். அம்மா நீ குட்டி பையன், நீ குட்டி பையா. நடக்கிறத பாருங்க. டிக் டிக் டிக். சரி நாங்கள் போய் எடுப்போம். பார்த்தீங்களா, வாலை வந்து கிளைம் பண்ணக்கூடாதான், ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காங்க. ஸோ இது சைடு போய் பார்க்கலாமா? சூப்பராக இருக்குல்ல? ஐயா சூப்பராக இருக்குப்பா, அழகாக இருக்கு. ஐய் நல்ல ஒரு வழி. நல்லா இருக்குப்பா. ஆனால் இறங்குனா ஏற முடியுமா? எனக்கு அதுதான், இறங்குறது பிரச்சனை இல்லை. கேன் யூ கிளைம் பேக்? சூப்பராக இருக்குண்ணா. வழி இருக்கு, வழி இருக்கு. சூப்பராக இருக்கு. நம்ம அந்த சைடு போயிட்டு அங்கிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடம் சூப்பராக இருக்குது. தண்ணி இங்கே வரும். ஏ நல்லா இருக்குல்ல? சரிடா, இருங்க வெயிட் பண்ணுவோம். 1 2 3 ஏ. ஓகே, நல்லா இருக்கா? இங்கே தண்ணி வரும்போல ரொம்ப க்ளோஸாக போக வேணாம், முடிஞ்ச அளவுக்கு போகணும். ஓகே, தண்ணி வருதா? அதுல அடுத்த அலை வருது, அடுத்த அலை வருது. இங்கே பாருங்க தண்ணி மழை.
ஸ்லிப் ஆகிடுச்சு, அவ்வளோதான், அழகாமல் போகணும். எல்லாமே ஸ்லிப்பரி ஸ்டோன்ஸ் தான், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே, இதை என்ஜாய் பண்ணி வச்சு நம்ம அந்த பீச் போகலாம். அப்பா, பீச் 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 போகலாம். இது எப்படி போகிறது? அங்கே இறங்கி தான் வரணும்ப்பா. இங்கே இறங்கி இதில் இறங்கி, இதுலேருந்து இங்கே இறங்கி பாடா எப்படி போனோம். போகலாமா? போகலாமா தெரில. சரி போவோம், கேட்டால் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? இங்கே பாருங்களேன், இதெல்லாம் சேஃபே இல்லை. எப்படிப்பா கிராஸ் பண்ணுறது? இவ்வளோ பெரிய டெரராக தான் இருக்குது. ஆனால் விழுந்தோம், கை கால்லாம் பொழந்துடும். பீச்சு போயே ஆகணுமே, எப்படி போகிறது? ஸோ இங்கிட்டு போக முடியாது, ஒரே வழி இங்கிட்டு தான். இங்கிட்டு எது சேஃபஸ்ட்டு வழின்னே தெரியலையே. இறங்கிடலாம், திருப்பி ஏற முடியுமா? அதுதானே பெரிய பிரச்சனையே. அங்கிட்டு ஒரு வழி இருக்குப்பா. ஸோ அப்படி வரலாம். சரி, நம்ம இந்த பக்கம் ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம அப்படியே வரலாம். அங்கே நடந்து வராங்கள்ல, ஸோ அந்த அங்கேருந்து இறங்கி வரலாம் போல. சரி, அப்படியே போகலாம். இங்கிட்டு இறங்க முடியுமா? ஆனால் இறங்கினா அங்கிட்டு போயிடலாம்ல. ஆஹா, ஆனால் பயமாலாம் இருக்குது. இது எப்படி இறங்குறது? தண்ணி பாருங்க, அழகாக போதா, காமிக்கிறேன் க்ளோஸில். பீச் நல்லா இருக்கா? உட்காரலான்னு பார்த்தேன், ஆனால் நோ என்ட்ரின்னு சிம்பிள் வேறு போட்டிருக்காங்க. போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஏதாவது ஃபைன் பண்ணிட்டு போகிறாங்க, அது வேறு பயமாக இருக்குது. கேமரா பிடிங்கி வச்சுட்டாங்கன்னா அதனால். ஆனால் யாரோ ஒருத்தர் போயிருக்காங்க, ஃபுட் பிரிண்ட் இருக்குது. நல்லா பீச்சை உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும், யாருமே இல்லாத மாதிரியே. சரி, ஓகே ஃபைன். நம்ம அங்கே உட்காந்து பார்த்தோம், ஸோ நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர். சரி, நம்ம அப்படியே அந்த பக்கம் போகலாம். இங்கிட்டு வந்தாச்சு, அங்கிட்டு போய் என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். அகோடா பீச் பார்த்தாச்சு, அப்படியே போகலாம். சரி, அகோடாங்கிற பார்த்தியா? சரி, பேக்கல் பீச் பார்த்தாச்சு. பாய் பாய் பேக்கல். ஸோ பேக்கல் ஃபோர்ட் பார்த்தாச்சு. ஸோ பாய் பாய் பேக்கல் ஃபோர்ட். குழப்பமான குழப்பம். நல்ல லொக்கேஷன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால்
ஓகேவாக இருந்துச்சு. கேப் தான் வைக்கிறாங்க, ஒன்றும் யூனிக்காக ஃபோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் சொவினியர்ஸ் இல்லை. ஸோ அதனால் ஓகே சரி அப்படியே போவோம். பை பை பெக்கல் ஃபோர்ட். நடக்க வேண்டியதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ போனதுக்கு வந்து அந்த பீச் பார்த்தோம், ஃபோர்ட்டு பார்த்தோம். ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்க அந்த ஜெயில் ஸ்பேஸ் மாதிரி பார்த்தோம். ஸோ அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வெரி குட். ஓகே, நம்ம அப்படியே போயிட்டு ரூம் போய் ரெஸ்ட் எடுப்போம். எடுத்துகிட்டு பெக்கல் பீச் போகணும். எப்போ போகலான்னு பார்ப்போம். ஓகே பாய்.